வணக்கம் மாணவர்களே. வாழ்க்கையில் துன்பப்படும் மனிதன் பார்க்க வேண்டிய செய்தி. மனிதனுக்கு துன்பம் எப்படி வருகிறது? அடிப்படையிலே 3 விஷயங்கள் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளணும். ஆகாமியம், சங்கீதம், பிராப்தம். நாமே ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் ஆகாமியம். சங்கீதம் என்பது மற்ற ஜீவராசிகளால், மற்ற உறவினர்களால் வரக்கூடிய துன்பம். பணம் கொடுக்கல, கடன் வாங்கின கொடுக்க முடியலை, அக்காவுக்கு நகை போடல, அண்ணன் தங்கச்சிக்கு நகை போடல, கல்யாணத்தை சும்மா பண்ணி வச்சிங்க. இது உறவினர்களால் வரக்கூடிய துன்பம். அல்லது ரோட்டில் போகும்போது ஒரு மாடு முட்டும், அல்லது நாய் கடிக்கிறோம், சைக்கிளில் போகும்போது எவனாச்சும் கொண்டாந்து விட்டு மோதிடுவான். இது சங்கீதம் என்று பெயர். ஆகாமியம், சங்கீதம். அடுத்து பிராப்தம், ஊழ்வினை. நாம் ஏதோ ஒரு ஜென்மத்திலே செய்த பாவங்களினால் நமக்கு ஒரு துன்பம் வரும். அதெல்லாம் கிடையாது சார், மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு நம்பாதவங்க இதை பார்க்க வேண்டாம். நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிற மிக முக்கியமான விஷயம். ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிடுறான் சார். அவனுக்கு கவர்மெண்டில் தூக்கு தண்டனை கொடுக்குது. ஒரு 10 கொலையை போட்டான். அவனுக்கு என்ன தண்டனை, அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும்? அரசாங்கத்தால் அவனுக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும். ஒரு குழந்தைய கொன்னவனுக்கு இப்போ சமீபத்தில் மெட்ராஸில் நடந்து கணவன், மனைவி, குழந்தை வரைக்கும் கொன்னான். 3 பேரை. இந்த 3 பேரோட பாவங்கள், வலிகள், சுமைகள், எவ்வளோ துன்பங்கள் அடைஞ்சிருப்பாங்க. இதுக்கும் ஒரே தண்டனை, தூக்கு தண்டனைன்னு ஒருத்தன் கொடுக்குறான்னு வச்சுங்க. இவன் மற்ற பாவங்களுக்கு எப்படி பயனடைவான்? இன்றைக்கி எல்லா ஐயப்பங்கள்லாம் போகிறான், பல கோயிலுக்கு போகிறான். அம்மா, தாயே, கால் இல்லை, கை இல்லை, காசு போடுங்க அப்படிமா. ஏண்டா அந்த பாவம் அவனுக்கு வருது? சராசரி கடவுள் என்றால் எல்லாரும் சராசரி மனிதானே. பிறந்து வளர்ந்த பிறகு எல்லாம் சமமாக வளர வேண்டிய. ஏழை, பணக்காரன், வியாதி படைத்தவன், வியாதி இல்லாதவன், உடல் ஊனமுற்றவன், உடல் ஊனமற்றவன், ஏண்டா கடவுள் படைக்கிறான்? கடவுளுக்கு நியாயம் தெரியும், நியாயம் தெரியும். இந்த பிறப்பில் 3 ஜென்ம அடித்தே ஒரு குழந்தைய, 2 வயசு குழந்தைய கொலை பண்ணிருக்கிய. உனக்கு என்ன ஒரு நீ செத்து போடணும் அப்படின்னு தூக்குதோன்னா இது சட்டத்திட்டங்களில் சரியாக போயிடுமா நியாயம்? அதுக்கு தான் மறுபிறப்பையே வைக்கிறான். இதை சைவ சித்தாந்தம் தான், சைவ சமயம்தான் மிக தெளிவாக கூறியது. எந்த சமயத்திலையும் கிடையாது. முஸ்லீம் மதத்தில் எல்லாம் பிறப்பு இறப்பெல்லாம் மறுபிறவையெல்லாம் கிடையாது. அப்படின்னா ஆதாம் ஏவாள் பிறந்த காலத்தில் ஆதாம் ஏவாளை தானே தீர்த்து பிறந்திருக்காங்க. ஏன் இவ்வளோ மக்கள் பிறந்தாங்க? அதனால் பாவ புண்ணியெல்லாம் கிடையாது அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. வரையறுத்துக்குரியவர்கள் சைவ சித்தாந்த ஞானிகள், சாஸ்திரம் செய்த நால்வர்கள், தோத்திரம் செய்த நால்வர்கள். ஞானிகள் கடவுள்லாம் அவனுலாம். அருணந்தி சிவாச்சாரியார், உமாவதி சிவாச்சாரியார், மைகண்ட நாயனார், மறைஞான சம்பந்தர், அது மாதிரி நாவுக்கரசர், அப்பர் சுந்தரர், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர், ஞான சம்பந்தர், இவங்களெல்லாம் சாத்திரம் செய்தவர்கள், சோத்திரம் செய்தவர்கள். ஏன்டா அவனை எழுதி வச்சுருப்பான்? தன்னுடைய புலமை, திறமை. இப்போலாம் 150 கோடி மக்கள் சார். அவனை வாழ்ந்த காலத்தில் ஒரு 10 கோடி மக்கள் மொத்தத்தில் இருந்திருப்பாங்களா இந்தியாவில்? அப்பயே அவனுங்க கடவுளை பற்றி ஆராய்ஞ்சி, உலகத்தை ஆராய்ஞ்சி, பிரபஞ்சங்களை ஆராய்ஞ்சி, நூல்களை எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏன் எழுதி வச்சுட்டு போனானுமா? வருங்கால சமுதாயத்தை படிக்கனாக்கியும் தெரிஞ்சுக்கிட்டான். அவனெல்லாம் வாழ்க்கையில் சோறு கூட நல்லா தின்னுருக்க மாட்டான். அறுசுவையினோட சாப்பிட்டுக்கவே மாட்டான். பசியும் பட்னியாக கடந்து உலக அனுபவத்தை தெரிந்து கொண்டு வருங்கால சமுதாயம் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. பிற்பாடு 150 கோடி மக்கள் வருவானுவான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அப்படின்னு தெரிஞ்சே எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவனு 2வது இந்தியாவில் உள்ள மக்களுக்கு, பொதுவாக உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் எழுதி வச்ச நூல் இது. ஆனால் நாம் தான் சரியாக பாருங்க, அமெரிக்காவில் நயாகரா நீர்வீழ்ச்சியில் எழுதி வச்சுருக்கானுலாம் நல்வரவு தமிழில். அவனுக்கு எப்படியா தெரிஞ்சது? அவனுக்கே தெரிஞ்சிருக்கு முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி. அப்போ முதல்ல தோன்ற ஜீவராசிகள் முதல்ல தோன்றும் போது தமிழ் மொழி தான் ஃபஸ்ட்டு தோன்றுச்சுன்னா அப்போ எவ்வளோ ஞானிகள் இருந்திருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய விஷயம் இல்லையா? தயவுசெய்து மாணவர்களே, கல்வியா, செல்வமா, வீரமா, பழைய படம் பாட்டு இருக்குது. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஏன் மனிதன் துன்பப்படுகிறான், இன்பப்படுகிறான்? இந்த துன்பம் எதனால் வருது?
மனிதனுக்கு ஏன் துன்பம் வருது? இன்னும் சொன்ன ஆகாமே சங்கீதம் பிராப்தம் என்படைய மிகப்பெரிய விஷயம் சார். 3300 வீடியோ திருக்குறள் மோனோ சேனலில். எந்த வீடியோவில் என்ன பேசிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 1000 வீடியோ ஷார்ட் வீடியோன்னு வச்சுங்க, அதை விட்டு தொலைங்க. வீடியோவாக பாருங்கள். இதில் சமுதாய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நிறையா சொல்லியிருக்கேன் சார். 5:30 மணிக்கு மேலே போகுது. 1.5 ஜிபி தான். 10 ஜிபி 2 ஜிபிக்குள்ளே நெட்டு காலியாகின்னு சொல்ல முடியாது. டெய்லி திருக்குறள் மன சேனலை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், கொஞ்சம் காசு வரும். டெய்லி ஒரு அரை மணி நேரம் பேசுகிற மாதிரி வீடியோ போகிறேன். தமிழை பற்றி தெரிந்து கொண்டால் உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி. திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டால் கடவுளை பற்றிய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் கடவுள், கல்வி, உலகம், தர்மம், தத்துவம், அரசியல், பொருளாதாரம், சட்டம், மருத்துவம், நாம் ஏன் துன்பப்படுகிறோம், இன்பப்படுகிறோம், மனிதன் என்றால் என்ன, பிறவி என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாருங்கள். கூடிய விரைவில் எனக்கு பல இடம் ஒன்று கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு. இப்போல்லாம் மாதம் 10,000 சம்பளத்துக்கு 6 to 6 செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஆண்ட மொழியில் இந்த காசு கிடைக்கிறது. டெய்லி 1 மணி நேரம் முடியும். முதல்ல தமிழ் சமுதாயம், அப்புறம் ஹிந்தியில் அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் ஹிந்தியில், அப்புறம் உலக சமுதாயத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ அப்லோடு பண்ண போகிறேன். 3600 வீடியோ போட்டு சத்தியமாக யூடியூப்பில் ஒரு காசு வாங்கலாம், மானிட்டேஷன் ஆகலை. அது செட்டிங்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறான்னு கூகுள் யூடியூப்லாம் மெசேஜ் வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு இப்போ இதை கேட்டு எப்படியா செட்டிங் பண்ணால் 1000 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம். அப்புறம் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? நன்றி மாணவர்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.